கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். 11வது வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இந்த 2 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க நம்ம பயந்திருக்க கட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நம்ம இந்த 1வது வசனத்தில் பார்க்கிறோம், நமக்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை நம்ம கடைசி வரை நம்ம ஆண்டுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு கடைசி வரை நம்மளுடைய விசுவாசத்தில் நம்ம வளரும்போது தான் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அநேகர் அவிசுவாசத்தினால பின்வாங்கி போய் விடுகிறாங்க. அதனால தான் பின்வாங்கி போகாதபடிக்கு நாம் பயந்திருக்க கடவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 11வது வசனத்தில் பார்க்கிறோம், திருஷ்டாந்தம் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. எப்படியாக தேவன் அவருடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் தேவன் தங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தால்தான் நம்ம அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்றதில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த விதத்தில் நம்ம கீழ்ப்படியாமையினால் நம்ம விழுந்து போகக்கூடாது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஜாக்கிரதையாக அந்த இளைப்பாறுதலில் நம்ம பிரவேசிக்கிற பாக்கியத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக நாங்கள் பின்வாங்கி போகாதபடி விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்து இருக்க கடவோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கடவோம், விசுவாசத்தில் அதிகமாக வளருவோம், கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது தேவன் இந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.